Welcome to ASV Classroom. This video deals with the first patient written by C.V. Burgess, 11th English Unit 3 Supplementary Part 2. லாஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம பேஷன்ஸ் 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. யார் யாருன்னா மேன் 5ம் மேன் 4ம். எதை பற்றி அப்படின்னு சொன்னால் அனஸ்தீசியா பற்றி. மயக்க மருந்து வேணும், என்னால் வலி தாங்க முடியாதுன்னு மேன் 5 கேட்பார். மேன் 4 வந்து அது மாதிரிலாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். இப்படி போயிட்டு இருக்கும்போது உமன் 5 வந்து த்ரூ அவுட் த ப்ளே வந்து என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னா ஃபோட்டோ காப்பீஸ் மட்டும்தான் காமிச்சிட்டு இருப்பாங்க எல்லாத்துக்கிட்டையும். அப்படி வந்து அவங்கள்ட்ட ஒரு ஃபோட்டோ காப்பியை காமிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து பாரு, இது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க உமன் 6 கிட்ட. உமன் 6 நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களும் பார்க்குறாங்க. அடுத்து உமன் 5, இட்ஸ் ஒன் ஆஃப் மீ ரைடிங் எ டாங்கி அலாங் த சாண்ட்ஸ். இந்த ஃபோட்டோவில் என்னென்னா நான் வந்து மணலில் வந்து டாங்கி மேலே ரைடு போனேன், அந்த ஃபோட்டோ தான் அப்படின்னு சொல்லும்பொழுது உமன் 6 அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து உமன் 5, இஸ்ன்ட் இட் அ ஸ்க்ரீம். இது வந்து ஒரு ஜோக்லாம் கிடையாது, சும்மா நான் வந்து உட்காந்துருந்தேன் அந்த டாங்கி மேலே வந்து தவறான அதை மாற்றி உட்காந்துருந்தேன். எதுக்கு அப்படின்னா சும்மா சிரிக்கிறதுக்கு வேண்டிதான், ஜாலியாக உட்காந்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து என்டர் நர்ஸ் லெஃப்ட் ஃபெர்ரிங்னா இந்த இடத்துல எடுத்துக்கிட்டு வர்றது. அண்ட் லெஃப்ட் சைட்லேருந்து என்டர் ஆகிறாங்க நர்ஸ். ஒரு பெரிய லார்ஜ் ஹேமர் எடுத்துக்கிட்டு சுற்றியில் எடுத்துக்கிட்டு அதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டேஜிலேருந்து சர்ஜரி ரூம் வழியாக போயிடுறாங்க. சர்ஜரி ரூமுக்கு ஸ்டேஜ் வழியாக அப்படியே கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. அடுத்து அதை பார்த்துட்டு மேன் 6 சொல்கிறான், வாஸ் தட் ஏ ஹேமர் ஷி வாஸ் கேரியிங். அது வந்து ஹேமர் தானே அவள் எடுத்துகிட்டு போகிறதுன்னு சொல்லும்பொழுது மேன் 7, ஐ ஹவ் சீன் அ டென்டிஸ்ட் யூஸ் சம் ஸ்குயர் டூல்ஸ். குயர்னா வினோதமான, நானும் இது மாதிரிலாம் பார்த்துருக்கேன், சில வினோதமான டூல்ஸ்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன். இதில் பாருங்கள் மேன் 6 வந்து மிஸ் ஆகிருக்கு. நான் படிக்கிறேன் பாருங்கள். வெல் இஃப் இட் வாஸ்னட் எ ஹேமர் ஐ ஷுட் பி அட்டெண்டிங் அண்ட் ஐ ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் நாட் அ டென்டிஸ்ட். வெல் இது வந்து என்னது ஹேமராக இருக்கக்கூடாது, அது என்ன ஹேமர் தான். சப்போஸ் நான் வந்து இப்போ வந்து எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் பல் டாக்டருக்கு வந்திருக்கேன். சப்போஸ் நான் பார்த்தது ஹேமராக இல்லை அப்படின்னா நான் கண்டிப்பாக ஆஸ்பத்திரிக்கு தான் போய் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மேன் 6 சொல்கிறாங்க. அடுத்து பாருங்களேன், உமன் 5 வந்து த்ரூ அவுட் த ப்ளே வந்து ஃபோட்டோ காப்பீஸ் மட்டும்தான் காமிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இதில் வந்து ஒரு டயலாக் சொல்கிற மாதிரி இருக்குது. மேபி இந்த உமன் 5 ஆனது மேன் 7ஆக இருக்கலாம், இல்லைனா மேன் 6ஆக இருக்கலாம். ஓகேங்களா? ஐ ஹோப் ஹி இஸ்ன்ட் கோயிங் டு யூஸ் இட். நான் நம்புகிறேன் அந்த ஹேமரை வந்து அந்த நர்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க பல் பிடுங்கிறதுக்குன்னு சொல்லிட்டு. மேன் 3, இட்ஸ் அ பெக்யூலியர் திங் டு ஹேவ் இன் அ சர்ஜரி. இந்த சர்ஜரிலாம் வந்து இது யூஸ் பண்ணுறது ரொம்ப பெக்யூலியரான திங்காக தானே இருக்கணும், இதெல்லாம் ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி மேன் 3 பேசுகிறாங்க. த சவுண்ட் ஆஃப் ஹேமரிங் இஸ் ஹியர்டு ஃப்ரம் த சர்ஜரி. எவ்ரி ஒன் லுக்ஸ் அட் த சர்ஜரி டோர் அண்ட் தென் அட் ஒன் அனதர். இந்த சவுண்ட், இந்த ஹேமரை வந்து எடுத்துகிட்டு போனாங்கல்ல, அந்த சுத்தியல் சவுண்டு வந்து சர்ஜரி ரூமிலிருந்து எல்லாருக்குமே கேட்குது. எல்லாரும் அந்த சர்ஜரி ரூமை பற்றி நோக்கி பார்க்குறாங்க. அண்டு அதோட மட்டும் இல்லாமல் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. உமன் 1 வந்து உடனே அழ ஆரம்பிக்கிறாங்க. ஓ ஜோ, மை புவர் ஜோ, வாட் வில் ஐ டூ. உடனே சொல்கிறா என்னென்னா, உமன் 1ஓட ஹஸ்பண்ட் தானே போனாங்க மேன் 1 ஜோன்ட்டு. ஐயோ உள்ளே போனது என்னோட ஹஸ்பண்ட் தான், பாவம் என்னோட ஜோ, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து நின்றுட்டு அலறாங்க. உமன் 2, ஐ ஷுடன்ட் ஒரி, த டென்டிஸ்ட் ப்ராபப்ளி நோஸ் வாட்ஸ் he is doing. நானாக இருந்தால் கவலைப்பட மாட்டேன், டென்டிஸ்ட்டுக்கு தெரியும் அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும், அதனால் வந்து நான் வந்து அழமாட்டேன், அவங்களுக்குலாம் என்னென்ன செய்யணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உமன் 2 வந்து உமன் 1 கிட்ட சொல்கிறாங்க. எஸ் பட் டஸ் ஜோ ஷுவர்லி ஹி இஸ் நாட் ஹேமரிங் ஆன் புவர் ஜோஸ் ட்ரூத். எனக்கு தெரியும் அவங்க என்னென்ன செய்யணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆனால் அங்கே இருக்கிறது என்னோட ஜோ, அவருக்கு வந்து ஹேமரை யூஸ் பண்ணி அந்த பல்லு பிடுங்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க உமன் 1 வந்து சொல்கிறாங்க. அடுத்து உமன் 2, நவ் சிட் டவுன் அண்ட் டோன்ட் எக்ஸைட் யுவர் செல்ஃப், ஐம் ஷூர் ஜோ இஸ் குவைட் ஆல் ரைட். இந்த இடத்துல எக்ஸைட் அப்படின்னு சொன்னால் பதட்டப்படாமல் இரு, நீ இப்போ வந்து ஃபஸ்ட்டு உட்காரு, பதட்டப்படாமல் இரு, ஜோ வந்து அங்கே உள்ளதான் நல்லா தான் இருப்பாங்க, எனக்கு கண்டிப்பாக தெரியும் அப்படின்ற மாதிரி உமன் 2 சொல்கிறாங்க. அடுத்து உமன் 1, சிட்ஸ் there is more hammering from the surgery. Woman 1 is about to stand but woman 2 restrains her. woman 1 வந்து என்ன பண்ணுறாங்க, உட்காந்துட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த சவுண்டு வந்து சர்ஜரி ரூம்லேருந்து ஹேமரிங் சவுண்டு வந்து கேட்கல. அண்ட் உமன் வந்து உமன் 1 வந்து திரும்பவும் எழுந்திருக்கிறாங்க. அண்ட் உமன் 2 திரும்பவும் பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க. ரெஸ்ட்ரைன்ஸ் ஹர்னா பிடிச்சி அழுத்தி அப்படியே உட்கார வைக்கிறாங்க. அடுத்து உமன் 2, தேர் டியர் டூ சிட் டவுன் குவைட்லி. அங்கே பாருங்கள் முதல்ல ஃபஸ்ட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உமன் 2 வந்து உமன் 1 கம்பல் பண்ணி உட்கார வைக்கிறாங்க. அடுத்து மேன் 5, ஐ டோன்ட் லைக் த சவுண்ட் ஆஃப் தட். மேன் 5 சொல்கிறான், எனக்கு வந்து இந்த சத்தமே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மேன் 4, ஐ ஷுடன்ட் வரி, தீஸ் டென்டிஸ்ட் நோ
வாட் தே ஆர் டூயிங் ஐ ஹோப். நான் வந்து கவலைப்பட போகிறதில்ல, டென்டிஸ்ட்டுக்கெலாம் தெரியும் என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லிட்டு, அதோட நான் நம்பவும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேன் 4 சொல்கிறாரு. நர்ஸ் என்டர்ஸ் ஃப்ரம் த சர்ஜரி அண்ட் வாக்ஸ் அக்ராஸ் த ஸ்டேஜ் அண்ட் அவுட் லெஃப்ட். எவ்ரி ஒன் வாட்சஸ் ஹர் இன் சைலன்ஸ். உடனே நர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, சர்ஜரியிலேருந்து திரும்ப வெளியில் வராங்க, அப்படியே ஸ்டேஜோட லெஃப்ட் சைடாக போகிறாங்க. எல்லாரும் அவங்களே அமைதியாக பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து உமன் 7. ஷி டிடீன்ட் லுக் வெரி worried anyway. அவளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கவலைப்படுற மாதிரியே தெரியலையே, ரொம்ப கூலாக தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உமன் 7 வந்து சொல்கிறாங்க. அடுத்து உமன் 8. நோ இட்ஸ் த பேஷண்ட் ஹூ worries. நோயாளி தானே கவலைப்படணும், அவங்க ஏன் கவலைப்படணும், நர்ஸு கவலைப்பட தேவையில்ல, யார் உள்ள பேஷண்ட்டாக இருக்காங்களோ அவங்க தானே கவலைப்படணும்னு சொல்லிட்டு உமன் 8 சொல்கிறாங்க. அடுத்து உமன் 7. ஐ சே லெஃப்ட் ஹிம் worry இஸ் நேச்சுரல், இட் நெவர் டிட் எனி ஒன் எனி ஹார்ம். உடனே சொல்கிறாங்க, ஐ சே லெஃப்ட் ஹிம் worry. நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் கவலைப்படுறது வந்து மற்றவங்கள பாதிக்க போகிறது கிடையாது, யார் ஒருத்தர் இட் நெவர் எனி ஒன் ஹார்ம். அதாவது கவலை அப்படிங்கிறது நேச்சுரல் விஷயம். இப்போ நான் கவலைப்படுறேன் அப்படின்னு சொன்னால் மற்றவங்களுக்கு அதை பற்றின எந்த ஒரு கவலையும் இல்லை தானே அப்படின்னு சொல்லிட்டு உமன் 7 சொல்கிறாங்க. அடுத்து உமன் 1. ஐ விஷ் யூ வுடன்ட் டாக் லைக் தட் வித் மை புவர் ஜோ இன் தேர் மேபி ரித்திங் அகனி. நான் வந்து இப்படி பேசுகிறது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல, என்னோட ஜோ தான் உள்ளே இருக்கார், அவர் வந்து ரித்திங் இன் அகனி. கண்டிப்பாக அவர் என்ன பண்ணுவார், அப்படியே ரித்திங் அப்படின்னு சொன்னால் புழு மாதிரி துடிக்கிறது, அப்படியே என்னோட ஜோ வந்து உள்ள வழியில் வந்து புழுவாக துடிச்சிக்கிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு உமன் 1 சொல்கிறாங்க. நர்ஸ் என்டர்ஸ் லெஃப்ட். ஷீ இஸ் கேரிங் எ லார்ஜ் பேர் ஆஃப் ப்ளையர்ஸ். ஷீ வாக்ஸ் அக்ராஸ் த ஸ்டேஜ் அண்ட் இன்டு த சர்ஜரி. மேன் groans and everyone groans after him. Woman 1 watches in horror. She stands as the nurse exists into the surgery. உடனே நர்ஸ் என்டர் ஆகிறா. அவள் கையில் திரும்ப என்ன எடுத்துகிட்டு போகிறா அப்படின்னா லார்ஜ் பேர் ஆஃப் ப்ளையர்ஸ்னால் அந்த ஒரு மாதிரி சிசர் மாதிரியே இருக்கும், அப்படியே ஓப்பன் பண்ணி இது பண்ணுறது. ஷி வாக்ஸ் அக்ராஸ், அதை எடுத்துக்கிட்டு அப்படியே போகிறாங்க. அண்ட் ஸ்டேஜ் வழியாக திரும்ப சர்ஜரி ரூமுக்கு போயிடுறாங்க. அண்ட் அவங்க அந்த பிளேயர்ஸை கையில் வச்சுருக்கிறத பார்த்தோன்னே மேன் 4 வந்து திரும்ப என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அழ ஆரம்பிச்சிடறாரு, வழியில் தாங்க முடியாமல் கத்த ஆரம்பிக்கிறாரு. உமன் 1 வந்து அப்படியே பயத்தோடு பார்க்குறா. உமன் அப்படியே உள்ள நர்ஸ் வந்து சர்ஜரி ரூம்குள்ளே என்டர் ஆகுறாங்கல்ல, அதை அப்படியே பயத்தோடு எழுந்து நின்று பார்த்துட்ருக்காங்க. உமன் 1. நோ இட்ஸ் காண்ட் பி ட்ரூ, தே காண்ட் டூ திஸ் டு ஜோ, நாட் டு மை ஜோ. ஐயோ கண்டிப்பாக இது வந்து உண்மையாக இருக்கக்கூடாது, அவங்க வந்து இந்த பிளேயர்ஸை வச்சு என்ன பண்ணக்கூடாதுன்னா என் ஜோவுக்கு வந்து எதுவும் பண்ணக்கூடாது, முக்கியமாக என்னோடய ஜோவுக்கு அவங்க அந்த பிளேயர்ஸ் கட்டிங் பிளேடுன்னு நம்ம சொல்லுவோம் அந்த பிளேயர்ஸ் அப்படின்னு சொன்னால் தமிழில், அதை வச்சு எதுவுமே பண்ணக்கூடாது. உமன் 2 ஃபோர்ஸஸ் உமன் 1 பேக் இன்டு ஹர் சீட். உமன் 2 என்ன பண்ணுறா, உமன் 1 பிடிச்சி அழுத்தி அவளோட சீட்டில் உட்கார வைக்கிறா. அப்படியே உட்காருங்க கம்முன்னு. உமன் 2 தேர் டோன்ட் அப்செட் யுவர் செல்ஃப் டியர். இங்கே பாரு நீ வந்து கண்டிப்பாக அப்செட் ஆகவே கூடாது, அமைதியாக இரு அப்படின்னு சொல்லும்போது, there is nothing to worry about. நீ கவலைப்படுறதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உமன் 1 ஸ்டார்ட்ஸ் வீப்பிங் அண்ட் சாபிங். உமன் 1 என்ன பண்ணுறா அப்படின்னு சொன்னால் திரும்ப அழறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறா. சாபிங்னா தேம்புறது, வீப்பிங்னா அழறது, அந்த சாபிங்னா அந்த முகத்துக்குள்ளே கையை பறிச்சுக்கிட்டு அழுவாங்க இல்லையா, அது மாதிரி அழ ஆரம்பிச்சிடறா. மேன் 3. a bit big wasn't it. இதை பார்த்தா கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல, இந்த கட்டிங் பிளேடு இந்த பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப பிளேயர்ஸு பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்பொழுது மேன் 4. நத்திங் டு வாட் தே யூஸ் இன் த ஓல்டன் டேஸ். ஐ ஹேட் ஆஃப் அ சாப் ஒன்ஸ் த ரூட்ஸ் ஆஃப் ஹூஸ் டீத் வேர் wrapped round his jawbone. he was 5 years in the chair. என்னென்னா இப்போ இதில் வந்து நம்ம பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, பழைய காலத்தெல்லாம் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணும்பொழுது அந்த பல்லோட ரூட் வந்து அப்படியே அதோட ஜாலே மாட்டிக்கிச்சு, அதனால் அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறதுக்கே வந்து 5 years ஆச்சு. அது வரைக்கும் அந்த பர்சன் வந்து என்ன பண்ணியிருந்தார், அந்த சேர்லேயே தான் உட்காந்துட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு மேன் 4 வந்து சொல்கிறாங்க. அடுத்து மேன் 3. none the worse for it I'll bet. அதை விட மோசமாலாம் இது மாதிரி இங்கே நடக்காது, கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேன் 3 சொல்கிறாங்க. there is a sudden screech of metal from the surgery. women 1 gasps with horror and is about to make a dash for the surgery door. உடனே திடீர்னு அதுலேருந்து ஒரு ஸ்க்ரீச் சவுண்டு மாதிரி வந்து கேட்குது, எங்கே அப்படின்னா சர்ஜரி ரூம்லேருந்து. உடனே உமன் 1 எழுந்திரிச்சு பயத்தோடு அப்படியே அந்த சர்ஜரி டோரை நோக்கி வேகமாக ஓட பார்க்குறா. ஷீ இஸ் dragged back by women 2. ஆனால் அவள் என்ன பண்ணுறான்னா எழுந்து ஓட பார்த்த உடனே women 2 அவளை பிடிச்சி இழுத்து உட்கார வச்சிடறாங்க. மேன் 4 groans
லவுட்லி. மேன் 4 வலியால் அந்த சத்தம் இந்த வலி எல்லாமே சேர்ந்து அதிகமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. த ஸ்மால் பாய் அண்ட் த லிட்டில் கேர்ள் அட் த டேபிள் ஸ்டார்ட் அ ஃபைட் அபவுட் அ மேகசின். அந்த சின்ன குழந்தையும் சின்ன பையனும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த மோரஸ் இருக்கான்ல அவனும் அந்த தோரத்தி அந்த பொண்ணு 2 பேரும் மேகசினுக்கு அடிச்சுக்கிட்டு சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் உமன் 8 அண்ட் உமன் 7 attempt to separate them. உமன் 7 அவங்கவுங்களோட அம்மாங்க வந்து அவங்க 2 குழந்தைங்களையும் பிரித்து விடுறாங்க. Through all this noise, woman 5 is still trying to show her photographs. இவ்வளோ அலப்பறை இவ்வளோ சத்தம் நடக்குது, ஆனால் உமன் 5 என்ன பண்ணாங்க, ஃபோட்டோகிராஃப்ஸ் மட்டும்தான் காமிச்சிட்டு இருக்காங்க. லிட்டில் கேர்ள் இட்ஸ் மைன் இட்ஸ் மைன், இது வந்து என்னோடதுன்னு அந்த சின்ன பொண்ணு கத்துறா. அந்த பையன் வந்து சொல்கிறான், நோ இட்ஸ் மைன், ஐ saw it first. இல்லை இது என்னோடதான், நான் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். உமன் 7 sit down Dorothy. உமன் 7 அவங்களோட அம்மா சொல்கிறாங்க, உட்காரு Dorothy, sit down and be quiet. அமைதியாக உட்காந்து I'll tell your daddy about this. கண்டிப்பாக நான் இதை பற்றி உங்கள் அப்பாட்ட சொல்லுவேன். then there will be trouble. கண்டிப்பாக அப்புறம் இது கஷ்டமாயிரும், நான் உங்கள் அப்பாட்ட சொல்லிட்டேன் அப்படின்னா கஷ்டமாயிரும். really it's the last time I'll bring you anywhere. கண்டிப்பாக இதுதான் வந்து லாஸ்ட் டைமாக இருக்கும் உன்னை என் கூட எங்கே கூப்பிட்டு போகிறதா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு உமன் 7 வார்ன் பண்ணுறாங்க. லிட்டில் கேர்ள் see if I care. நீங்கள் பார்த்துக்கோங்க, எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா அவங்க அம்மாட்ட ஆன்சர் பண்ணுறான். அண்ட் ஐ விஷ் some people would keep their children under control. உமன் 6 ஒன்னே சொல்கிறாங்க, என்னென்னா நான் என்ன விருப்பப்படுறேன் அப்படின்னு சொன்னால் எல்லா குழந்தைங்களும் அவங்க பேரண்ட்ஸை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டா பரவாயில்ல. உடனே உமன் 7 சொல்கிறாங்க, கண்டிப்பாக வெல் ரியலி. அட் த லாஸ்ட் லிட்டில் கேர்ள் அண்ட் த ஸ்மால் பாய் செட்டில் இன் டு தயர் சீட்ஸ், தே ஆர் போத் சல்கிங். கடைசியாக ஒரு வழியாக 2 பேர்த்தையும் சண்டையெல்லாம் பிரிஞ்சுட்டு எல்லாம் அமைதியாகிட்டு மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டு, சல்கிங் அப்படின்னு சொன்னால் மூஞ்ச அப்படியே உம்முன்னு சோகமாக வச்சுட்டு இருக்கிறது, 2 பேரும் மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டு அவங்கவுங்க சீட்டில் உட்காந்துக்கிறாங்க. there should be man 2 there should be a special waiting room for children. அதோட மட்டும் இல்லாமல் மேன் 2வும் சொல்கிறாரு, குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டிங் ரூம் வந்து தனியாக இருக்கணும் கண்டிப்பாக. the metallic screech is heard again from the surgery, fresh swabs from women 1. திரும்பவும் அந்த மெட்டாலிக் அந்த இரும்பு தேய்க்கிற சவுண்டு மாதிரி அடிக்கிற சவுண்டு மாதிரி வந்து திரும்ப அந்த சர்ஜரி ரூம்லேருந்து கேட்ட உடனே திரும்ப ஃப்ரெஷ்ஷாக ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. யார் அப்படின்னு சொன்னால் உமன் 1. there should be a special way. ஐ காண்ட் ஸ்டாண்ட் இட் ஹோ ஜோ. திரும்ப அழ ஆரம்பித்தோன்னே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் உமன் 1 சொல்கிறா, என்னால் இதுக்கப்புறம் இங்கே நிற்கவே முடியல, ஐயோ ஜோ என்னாச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி அவங்க அழ ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அழுதவொடனே மேன் 4 என்ன பண்ணுறான்னா க்ரோன் பண்ண திரும்ப கத்த ஆரம்பிக்கிறாங்க. வாட் வாஸ் தட் நாய்ஸ் மம்மி? உடனே அந்த பையன் கேட்குறான், மோரிஸ் கேட்குறான் என்ன அப்படின்னா, அது என்ன சத்தம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது உமன் 8 அவங்க அம்மா சொல்கிறாங்க, டோன்ட் ஆஸ்க் ஆக்வர்ட் கொஷின்ஸ் மோரிஸ். ஆக்வர்ட் அப்படின்னு சொன்னால் தேவையில்லாத கேள்விகளை கேட்காத மோரிஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கொஷின் ஆன்சர் பண்ணுறாங்க. மேன் 7 I'll tell you little boy. உடனே மேன் 7 வந்து நான் சொல்கிறேன் பையா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, that noise was a man having a tooth out. That's how it's going to sound when you have yours out, only much louder. பிகாஸ் தென் இட் வில் பி இன்சைட் யுவர் ஹெட். நான் உனக்கு சொல்கிறேன்னு கூப்பிட்டு அது வந்து உள்ளே வந்து ஒரு ஆளுக்கு பல்லு பிடுங்குறாங்க, அதுதான் வந்து இப்படி ஒரு சவுண்டை கொடுக்குது. உனக்கும் அந்த மாதிரி தான் பிடுங்க செய்வாங்க, நம்ம தலையிலேருந்து ஒரு பெரிய சவுண்டு மாதிரி வந்து கண்டிப்பாக கேட்க செய்யும் அப்படின்ற மாதிரி மேன் 7 சொல்லி அவங்கள பயமுடுத்துகிறாங்க. உடனே உமன் 6 சொல்கிறாங்க, வாட் அ திங் டு டெல் யுவர் ஸ்மால் பாய். இந்த மாதிரி விஷயங்களாம சின்ன குழந்தைகள்கிட்ட சொல்லி பயமுடுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உமன் 6 வந்து மேன் 7 கொஞ்சம் வார்ன் பண்ண செய்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல் ASV Classroom.